ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொடி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். புளியோதரைக்கு ஏற்ற மாதிரியே சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொடி சாதத்துக்கு வேக வச்சு முட்டை மசாலா போட்டிருக்கேன், புதினா ஊறுகாய் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. இங்கே பாருங்கள், பொடி சாதம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாமிக்கு பிரசாதமாகவும் நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்ல காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டையோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா, ஒரு கைப்பிடிக்கு வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. நல்லா தீய மிதமான அனலில் லைட்டாக அப்படியே வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு 2 டீஸ்பூன். வெடிக்க ஆரம்பிச்சிடும், தீயை குறைச்சிக்கங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் திருவல் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இது கூடவே நல்லா வறுபட்டுடும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே ஜாரில் சேர்த்துருங்க. நல்லா கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, முழு உளுந்து 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், 2 மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாதம், வடித்த சாதம், நெத்து பதமாக சாதத்தை வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் லைட்டாக போடுங்க. நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வடித்த சாதத்தையும் அப்படியே சேர்த்துருங்க. வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன், அந்த சாதத்தை அப்படியே சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க, ஒரு 2 செகண்டு. இங்கே பாருங்கள், இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சாதம் பொரியுது பாருங்கள். எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம பொடியை அரைச்ச பொடியை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லா பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சாதம் நல்லா கலந்தாச்சு, ரெடி ஆகிடுது. இந்த டைமில் நம்ம மல்லி இலையை அப்படியே தூவி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான அரைச்சி விட்ட பொடி சாதம் லஞ்சு பாக்ஸுக்கு, மெயினாக ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த சாதம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயும் காய்ங்க இல்லைன்னா இந்த மாதிரி டைமில் இந்த பொடி சாதம் சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பராக இருக்கும். சாதம் வந்து நெத்து பதமாக வடிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கலந்து விடுற சாதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். இங்கே பாருங்கள், சாதம் வந்து குழைய வடிக்கக்கூடாது. புளியோதரை, தக்காளி சாதம், லெமன் ரைஸு இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணும்போது சாதம் இந்த மாதிரி நெத்து பதமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொடி சாதம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பொடி சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பொடி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.